வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்டுருக்கேன். இது வார பலன்கள். ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி தொடங்கி 18ஆம் தேதி வரை உள்ள வாரத்திற்கான பலன்களை பார்க்கலாம். கடகராசி. கடகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் பேச்சில் கவனம் தேவை. நம்ம பாட்டி வீராவேசமாக எதையாவது பேசி தொலைக்கூடாது. அதனால் நிறைய ஒரு டேமேஜிங் கமெண்ட்ஸ் இதெல்லாம் வரும். குறிப்பாக பொலிட்டிக்கல் ஃபீல்டில் இருக்கவங்களாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, 2 குடைவன் 10ஆம் இடத்தில் உச்சம். எப்போ 14ஆம் தேதி புத்தாண்டு, தமிழ் புத்தாண்டு சொல்கிறீங்க. அப்போ இந்த தமிழ் புத்தாண்டில் அவர் அங்கே உச்சம், அவர் கூட யார் இருக்கார்? சுக்கிரன், 11ஆம் வீட்டு அதிபதி. அப்போ 10ஆம் வீட்டு அதிபதியும் 11ஆம் வீட்டு அதிபதியும் 10ஆம் வீட்டில் இருக்க 14ஆம் தேதிக்கு மேல் கொடி கட்டி பரப்பீர்கள். 2ஆம் பகுதி இந்த வாரம் ரொம்ப சுப்பீரியராக இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் அத்தாரிட்டேட்டிவாக இருப்பீங்க, ஒரு பர்ஃபெக்ஷனிஸ்டாக இருப்பீங்க. பெரிய விஷயங்களை எதிர்பார்த்து இருக்கும்போது அது 14ஆம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு ஃபேவரபுளாக முடியும். அதனால் இந்த வாரத்தை பொறுத்தவரையில் எப்படி சொல்லலாம்னா, ஆரம்பத்தில் கொஞ்சம் அடக்கி வாசியும், இந்த மாதிரி அடக்கி வாசிக்கணும் ஆரம்பத்தில். 2ஆம் பகுதி மிக சிறப்பாக இருக்கும். தன வருவாய் ரொம்ப நல்லா இருக்குது. ஏன்னா 2 குடைவன் உச்சமாகிறார். அதனால் பணப்புழக்கம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஏதாவது கடன் வாங்கணும்னு நினச்சி கடன் கேட்டிங்கன்னா கிடைக்கும். உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரையில் சற்று கவனமாக செயல்படுங்கள். உடல் ஆரோக்கியத்தில் பெரிய பிரச்சனைகள்லாம் எதுவும் இல்லை. ஆனால் புதுசாக நம்ம எதையும் தருவிச்சிக்காமல் இருக்கணும். அதில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு செயல்பட வேண்டியது தான் அவசியம். சில நேரங்களில் சில க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போயிட்டு வரணும் அப்படின்னு உங்களுக்கு பிளான்ஸ் இருந்தால் தாராளமாக போயிட்டு வாங்க. அது பெரிய அளவு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும். அதனால் இந்த வாரம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நல்ல வாரம். போக போக தெரியும் அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அது மாதிரி போக போக சிறப்பாகவே அது மாதிரி பெரிய அளவு வெற்றியை தரக்கூடிய நல்ல வாரமாக அமைந்துவிடும். என்னை காண்டாக்ட் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க srirangam1@gmail.com ஒரு முகவரிக்கு உங்களுடைய இதை அனுப்புங்க. கட்டணம் உண்டு, அதோடைய விவரங்களை நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். ஆனால் நான் இன்றைக்கி மேல் அம்சம் இன்னும் பதில் வரலையே அப்படின்னு வருத்தப்படாதீங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் பெண்டிங்கில் இருக்குது. ஒரு நாளைக்கு எவ்வளோ பேரை நான் பார்க்க முடியும்? 3 பேர் 4 பேர் மேலே என்னாலையும் பார்க்க முடியாது. ஆனால் நிறைய பேர் ஆசைப்பட்றாங்க. ஆனால் கண்டிப்பாக நான் எல்லாருக்கும் ரிப்ளை பண்ணுவேன். சில நேரங்களில் 3 to 4 வீக்ஸ் ஆகும் என்னுடைய ரிப்ளை வரத்துக்கு. ஆனால் வரும். ஏன்னா நான் எல்லோரும் ஒரே நேரத்தில் ஒரு நாளைக்கு 10 பேர் பார்க்கணுன்னா முடியாது. ஸோ அதை கன்சிடர் பண்ணுங்கள். நான் நிச்சயமாக ரெஸ்பாண்ட் பண்ணுவேன். இதில் இந்த கல்யாண பொருத்தங்கள் போன்ற விஷயங்களை ஓரளவுக்கு அவசரமாக பார்க்கணுன்னு நினச்சா அதுக்கு ஓரளவுக்கு ப்ரையாரிட்டியும் தரேன். அதனால் கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும். கொஞ்சம் டிலே ஆகிறதுக்காக என்னை மன்னிக்கணும். ஆனால் ஐ மீன் ஹெல்ப்லெஸ் சுச்சுவேஷன். அதனால தான் நிச்சயமாக ஐ வில் ரிப்ளை யூ.